வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா குல்லி இபாதிகஸ் ஸாலிஹீன். அம்மா பஅத். فقد قال الله جل شانه تعالى في القرآن الكريم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: لولا أن أشق على أمتي لأمرتهم بتأخير العشاء وبالسواك عند كل صلاة أو كما قال عليه الصلاة والسلام. All praises belongs to the Supreme Authorizer, the mighty Creator, the Spectre of the whole universe, Allah Jalla Shanuhu Ta'ala, and His peace and blessings be upon our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam and his companions and tabi'ins and tabi'ins, and especially those who are gathered in this fine occasion. Alhamdulillah. நம்மவர்களுக்கு முன்பு நம் சகோதரர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு எல்லாம் சுத்தத்தை பற்றி கூறியிருக்கிறார்கள் என்பதை பற்றி பேசினார்கள். அதை தொடர்ந்து பல்வேறு தலைப்புகளிலே தொஹாரத் என்கின்ற சுத்தத்தின் பற்றிய சில ஹதீஸ்களின் செய்திகளை நம் அவர்களுக்கு மத்தியில் தெரிவிப்பதற்காக சில சகோதரர்கள் தயாராகி அமர்ந்திருக்கிறார்கள். அதனுடைய வரிசையிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தை பற்றி கூறும் பொழுது அதிகமான இடங்களிலே ஒழு செய்வதை பற்றி கூறுகிறார்கள். அந்த ஒழுவிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி இமாம் பெருமக்கள் சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கின்ற ஒரு செயலாக இருக்கும். அந்த சுன்னத்தாக ஆக்கப்பட்ட அந்த செயல்களில் மிகவும் முக்கியமான செயல் மிஸ்வாக்காக இருக்கிறது. ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள்: லௌலா அன் அஷ்க அலா உம்மதி, என்னுடைய உம்மத்தினர்களின் மீது சிரமம் ஏற்படும் என்று நான் அஞ்சாமல் இருந்திருந்தால் லஅமர்துஹும், அவர்களை நான் ஏவி இருப்பேன் பிதாஹீரில் இஷா, இஷாவினுடைய தொழுகையை இரவினுடைய கடைசியின் பர்க்கம் பிற்படுத்தி தொழுவதற்கு அவர்களை நான் ஏவி இருப்பேன். ஒபிசிவாக இன்த குல்லி ஸலாத், இன்னும் ஒவ்வொரு தொழுகையின் பொழுது ஒவ்வொரு தொழுகைக்காக ஒழு செய்கின்ற பொழுதிலும் மிஸ்வாக் செய்வதை கொண்டு அவர்களை நான் ஏவி இருப்பேன் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருமுறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள் வந்தால் ஆரம்பமாக எதை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள் என்று கேட்ட பொழுது அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அம்மையார் அவர்கள் பதிலளிக்கிறார்கள்: பிஸ்ஸிவாக்கி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள் வந்தால் மிஸ்வாக் செய்வதை கொண்டு அவர்கள் ஆரம்பிப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். நாம் அனைவர்களும் அதிகமாக மிஸ்வாக்கை பற்றி கேள்விப்படுகின்ற ஒரு ஹதீஸ், அஸ்ஸிவாக்கு, மிஸ்வாக் செய்வது என்பது மத்ஹரத்துல் ஃபமி, வாயை சுத்தப்படுத்துகிறது, வ மர்லாத்துல் ரப்பி, இன்னும் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்று தருகிறது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மொழிந்தார்கள். இந்த மிஸ்வாக் செய்வது என்பது இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தினர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திலே வருகின்ற இறுதி மனிதர் வரை இருக்கின்ற அனைத்து மனிதர்களிடத்திலும் இருக்க வேண்டிய இயற்கையான அம்சம் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அஷ்ரும் மினல் ஃபித்ரத், அனைத்து மனிதர்களிடத்திலும் இருக்க வேண்டிய இயற்கை அம்சம் என்பது 10 என்று சொல்லிவிட்டு அதை வரிசைப்படுத்துகிறார்கள். ஆரம்பமாக கூறினார்கள் கஷ்ஷு ஷாரிப், மீசையை ஒரு மனிதன் தன்னுடைய மீசையை கத்தரிப்பது
இஹ்ஃபாஉல் லிஹ்யத் தன்னுடைய தாடியை சரிவர வளர்ப்பது, வசிவாக்கு மேலும் மிஸ்வாக் செய்வது, இஸ்தின்ஷாக்குல் மா இன்னும் நாசிற்கு தண்ணீர் செலுத்துவது, கஸ்ஸுல் அக்ஃபார் மேலும் நெகங்களை கத்தரிப்பது, வசுல் பராஜிம் விரல்களினுடைய அந்த நிகங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த கணுக்களில் இருக்கின்ற அந்த அழுக்குகளை கழுவுவது, அக்குல் முடியை பிடுங்குவது, மறைவிடத்தின் முடியை சிரைப்பது, அதாவது யானி அல் இஸ்தின்ஜா தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வது. இந்த 10 விஷயங்களும் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இருக்க வேண்டிய இயற்கை அம்சம் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த அனைத்து மனிதர்களிடத்திலும் இருக்க வேண்டிய இயற்கை அம்சங்களிலே 3ஆவதாக நபி அவர்கள் கூறி காட்டுவது பல் துலக்குவதை பற்றி சொல்கிறார்கள். மிஸ்வாக் செய்வதை அனைத்து மனிதர்களிடத்திலும் இருக்க வேண்டிய இயற்கை அம்சம் என்று கூறி காட்டுகிறார்கள். ஒரு அறிவிப்பிலே இவ்வாறு நபி அவர்கள் கூறினார்கள், அர்பஉமின் சுனனில் முர்சலீன், ரசூல்மார்கள் அனைவர்களிடத்திலும் இருந்த ஒரு வழிமுறை என்பது 4 என்று சொல்லிவிட்டு அதை கூறுகிறார்கள். முதலாவதாக வெட்கப்படுவது, 2ஆவதாக நறுமணம் பூசுவது, 3ஆவதாக மிஸ்வாக் செய்வது, 4ஆவதாக திருமணம் செய்வது என்று கூறினார்கள். இதிலேயும் நபி அவர்கள் 3ஆவது இடத்திலே மிஸ்வாக் செய்வதை பற்றி கூறி காட்டுகிறார்கள் என்றால் அந்த மிஸ்வாக் செய்வது எந்த அளவிற்கு முக்கியமானது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நபி அவர்கள் இவ்வாறு கட்டாயமாக கூறவில்லை. நபி அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், லகத் அக்ஸரத்தும் அலைக்கும் ஃபிஸ்ஸிவாகி, மிஸ்வாக்கினுடைய விஷயத்திலே உங்களின் மீது நான் அதிகமாக ஏவுகிறேன் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த மிஸ்வாக் செய்வதனுடைய சிறப்பை பற்றி நாம் காணும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தஃபுலுல் ஸலாத்துல் லதி யுஸ்தாகு லஹா, மிஸ்வாக் செய்து விட்டு தொழுகின்ற தொழுகையினுடைய சிறப்பு என்பது அலஸ் ஸலாத்தில் லதி லம் யுஸ்தாகு லஹா, மிஸ்வாக் செய்யாமல் தொழுகின்ற தொழுகையை விடவும் மிஸ்வாக் செய்து விட்டு தொழுகின்ற தொழுகை என்பது 70 தியாஃபன் 70 மடங்கு சிறப்பு வாய்ந்தது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த மிஸ்வாக் செய்வது மனிதர்களாகிய நபி அவர்கள் உம்மத்தினர்களாகிய நம்மவர்களுக்கு மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மிஸ்வாக்கை கொண்டு ஏவப்பட்டிருக்கிறார்கள். ஒருமுறை நபி அவர்கள் கூறினார்கள், மா ஜாஅனி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கத்துன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் அறவே வரவில்லை, இல்லா அமரனி பிஸ்வாக், மிஸ்வாக் செய்வதை கொண்டு என்னை ஏவியே தவிர அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வரவே இல்லை என்றார்கள். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்தால் நபி அவர்களை நீங்கள் மிஸ்வாக் செய்யுங்கள் என்று ஏவாமல் இருந்திருக்க மாட்டார்களாம். எந்த அளவிற்கு ஏவுவார்கள் தெரியுமா? நபி அவர்கள் கூறினார்கள், லகத் ஹஷீது, நான் பயந்தேன், அன் முஹ்ஃபிய முகத்திம ஃபிய, என்னுடைய வாயினுடைய முற்பகுதி புண்ணாகி விடுமோ என்று நான் அஞ்சும் வரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை மிஸ்வாக் செய்வதை கொண்டு ஏவினார்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சிறப்புகளை இந்த மிஸ்வாக்கிற்கு கூறி காட்டியிருக்கிறார்கள். இந்த நபி அவர்களுடைய சுத்தத்தினுடைய இந்த போதனைகளில் ஒழுவிற்கு அடுத்தவாறு நபி அவர்கள் அதிகமான இடங்களில் கூறினார்கள் என்று சொன்னால் அது குளிப்பை தான் என்று கூற வேண்டும். நபி அவர்கள் குளிப்பை பற்றி பல்வேறு இடங்களிலே கூறி காட்டுகிறார்கள். அதனுடைய வரிசையில் ஒரு முறை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், இதா ஜாஅ அஹதுகுமுல் ஜும்அத, உங்களில் ஒரு ஜும்ஆவினுடைய நாளை அடைந்தால் ஃபல்யக்தஸிலு, அவர் குளித்துக் கொள்ளட்டும் என்று நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். இந்த ஜும்ஆவினுடைய நாளன்று குளிப்பது என்பது ஆரம்ப காலத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே வாஜிபானதா, இது ஃபர்லானதா அல்லது இது சுன்னத்தானதா என்பது அவர்களுக்கு மத்தியிலே தெரியாமல் உள்ளானதாக இருந்தது. ஒருமுறை நபி அவர்கள் இவ்வாறு கூட கூறினார்கள், ஹக்குன் அலா குல்லி முஸ்லிமின், அனைத்து முஸ்லிம்களின் மீதும் கடமை என்னவென்று தெரியுமா? யக்தஸிலு குல்ல
ஹக்குன் அலா குல்லி முஸ்லிமீன், அனைத்து முஸ்லிம்களின் மீதும் கடமை, ஐ யக்தஸில ஃபீ குல்லி சபஅத்தி அய்யாமின் யௌமன், ஒவ்வொரு 7 நாட்களில் ஒரு நாள் குளிப்பது என்பது, அதாவது ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது குளிப்பது என்பது அனைத்து முஸ்லிம்களின் மீதும் கடமை என்று நபி அவர்கள் கூறினார்கள். சொல்லிவிட்டு இந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியிலே கூறுகிறார்கள், யக்தஸிலு ஃபீஹி, அந்த நாளிலே குளிக்கின்ற அந்த குளியலில் குளிக்க வேண்டும். ரஸுஹு வ ஜஸதுஹு, அவருடைய உடல் முழுக்க, தலை முழுக்க அவர் குளிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி அவர்கள் ஹக்குன் அலா குல்லி முஸ்லிம் என்று கூறிவிட்டார்கள், அனைத்து முஸ்லிம்களின் மீதும் கடமை என்று கூறிவிட்டார்கள். எனவே ஜுமாவினுடைய நாள் என்று குளிப்பது கடமை என்று நாம், வாஜிப் என்று நாம் சட்டம் எடுத்து விடக்கூடாது. இதை இமாம் பெருமக்கள், இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற இமாம் பெருமக்கள், அதிலும் குறிப்பாக ஹனஃபி மத்ஹபினுடைய இமாம் அவர்கள் சட்டம் எடுக்கிறார்கள். ஒரு ஹதீஸை ஆதாரமாக கொண்டு இந்த ஜும்மாவினுடைய நாளன்று குளிப்பது சுன்னத் என்று சட்டம் எடுக்கிறார்கள். நபி அவர்கள் ஒரு முறை கூறினார்கள், மன் தவல்லா யௌமுல் ஜும்ஆத்தி, எவர் ஒருவர் ஜும்ஆவினுடைய நாளன்று ஒழு செய்கிறாரோ ஃபபிஹா, அந்த ஒழுவை கொண்டு அவர் போதுமாகிக் கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். வநியாமத்துன், மேலும் சிறந்தது என்பது, ஒமன் யுக்தஸல, எவர் குளிக்கிறாரோ ஃபல் குஸ்லு அஃதலுன், அந்த குளியல் என்பது அவருக்கு மிகவும் சிறந்தது என்று நபி அவர்கள் கூறினார்கள். ஏதாவது ஒரு தங்கடத்தின் காரணமாகவோ ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு அவர் ஜும்ஆவினுடைய நாளன்று குளிக்காமல் ஒழு செய்துவிட்டு அவர் ஜும்ஆவினுடைய தொழுகையை தொழுதால் அது அவருக்கு போதுமானதாகும். என்றாலும் அவர் குளித்துவிட்டு தொழுகுவது என்பது அவருக்கு மிகவும் சிறந்தது என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜும்ஆவினுடைய நாளன்று குளிப்பதை சுன்னத் என்று, ஜும்ஆவினுடைய நாளன்று குளிப்பதை சுன்னத் என்று சட்டம் எடுக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்த்து கொண்டு வரும் பொழுது ஒருமுறை ரயீசுல் முஃபஸ்ஸிரீனான, அனைத்து குர்ஆனிற்கு விளக்க உரை கூறுபவர்கள் அனைவர்களுக்கும் தலைவரான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஈராக் வாசிகள் சிலர் வந்து மார்க்க சம்பந்தப்பட்ட சட்டங்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸே, அதரா அல் குஸ்லு யௌமுல் ஜும்ஆத்தி வாஜிபன், ஜும்ஆவினுடைய நாளன்று குளிப்பதை நீ வாஜிப் என்று கருதுகிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளித்தார்கள், கால லா, அது வாஜிப் என்று நான் கருதவில்லை, வலாகின்னஹு, என்றாலும் நிச்சயமாக ஜும்ஆவினுடைய நாளன்று குளிப்பது என்பது அத்ஹருன், மிகவும் தூய்மையானது, வஹைருன், மிகவும் சிறந்தது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். வலைஸ அலைஹி வாஜிபுன், அது அவரின் மீது வாஜிப் ஆகாது என்று கூறி காட்டினார்கள். சொல்லிவிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஈராக் வாசிகளை பார்த்து கேட்கிறார்கள், ஜும்ஆவினுடைய நாளன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக குளிக்க வேண்டும் என்று ஏவினார்கள் தெரியுமா? உங்களுக்கு நான் சொல்லவா என்று கேட்டுவிட்டு கூறினார்கள், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலங்களிலே முஸ்லிம்கள் தடித்த தோளினால் ஆன மொத்தமான ஆடைகளை அணிபவர்களாக இருந்தார்கள். காலை நேரங்களிலே வெயில்களிலே அவர்கள் மிகவும் கடுமையான வேலைகளிலே ஈடுபடுவார்கள். அவர்களுடைய மஸ்ஜிதுகளோ மிகவும் குறுகியதாகவும் மிகவும் நெருக்கமானதாகவும் இருந்தது. எனவே ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் ஜும்ஆவினுடைய நாளன்று வெயில் மிகவும் கடுமையாக இருந்தது. அன்றைய நாள் அதே போன்று முஸ்லிம்கள் கடுமையான தோளினால் ஆன மொத்த ஆடைகளை அணிந்து கொண்டு காலையில் அவர்களுடைய வேலைகளை எல்லாம் ஈடுபட்டு பிறகு ஜும்ஆவினுடைய தொழுகைக்காக மஸ்ஜிதிற்கு வருகிறார்கள். மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்த பிறகு அவர்கள் காலையிலிருந்து வெயிலிலே வேலை செய்த காரணமாக அவர்களுடைய சிலரின் மேனியில் வந்த வேர்வையினால் வந்த துர்நாற்றத்தின் காரணமாக சிலருக்கு நோவினை ஏற்பட்டது. எப்பொழுது அந்த துர்நாற்றம் நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அடைந்ததோ அப்பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஐயுஹன் நாஸ், மக்களே, இதா கான ஹாதல் யௌம், இந்த நாள் உங்களுக்கு ஆனால்
ஃபக்ஸிலு, எனவே நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இதன் காரணமாக தான் ஜுமாவினுடைய நாளன்று குளிப்பது என்பது நபி அவர்கள் ஏவினார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிவிட்டு இந்த ஹதீஸை முடிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய செய்தியை கூறி முடிக்கிறார்கள். சும்ம ஜா அல்லாஹு பிகைர், பிறகு அல்லாஹ் தஆலா சிறந்த ஒரு காலத்தை அந்த முஸ்லிம்களுக்கு கொண்டு வந்தான். அந்த சிறந்த காலம் வந்த பிறகு அந்த முஸ்லிம்களினுடைய அந்த மொத்தமான ஆடைகள் போனது. அவர்கள் மெல்லின லேசான ஆடைகளை அணிபவர்களாக மாறினார்கள். காலை நேரங்களிலே கடுமையான வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டு இருந்த அந்த முஸ்லிம்களினுடைய வேலைகள் லேசாக ஆனது. அவர்களுடைய மஸ்ஜிதுகளோ விசாலமாக்கப்பட்டது. எனவே சிலரின் மேனியில் ஏற்பட்ட வேர்வையினால் வந்த துர்நாற்றம் சிலருக்கு நோவினை தந்தது அல்லவா, அந்த துர்நாற்றமும் நீங்கியது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி இந்த ஹதீஸை முடிக்கிறார்கள். எனவே வருகின்ற காலங்களிலே ஒவ்வொரு நேர தொழுகையின் பொழுதும் ஐநேர தொழுகையிற்காக ஒழு செய்கின்ற பொழுதிலும் நபி அவர்களின் ஏவி சுன்னத்தாக்கப்பட்டிருக்கின்ற மிஸ்வாக்கினை நாம் ஒவ்வொரு பொழுதிலும் ஒவ்வொரு ஒழுவின் பொழுதிலும் கடைபிடிக்க அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்தவனாக, இன்னும் ஒவ்வொரு ஜுமாவின் பொழுதும் எந்த விதமான தடையும் இன்றி ஒவ்வொரு ஜுமாவிற்காக குளிப்பதை அல்லாஹ் தஆலா நம் அவர்களுக்கு ஆகுமாக்கி தருவானாக என்று துஆ செய்தவனாக, உங்களுடைய துஆவிற்கு ஆதரவு வைத்தவனாக என்னுடைய வாய்ப்பிற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.